என் செல்லமே, என் கண்களில் உன்னை பார்க்கிறேன். நான் தான் திருச்செந்தூர் முருகன், உன் இதயத்திலிருந்து பேசுகிறேன். நீ வருத்தத்தில் இருக்கிறாய், உன்னுடைய மனம் குழம்பி இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள், எந்த இருட்டிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை ஒருபோதும் மறவதில்லை. நீ முயற்சி செய்கிறாய், வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது. சில சமயங்களில் தோல்வி, அந்த தோல்வியும் என் அருளால் தான் உள்ளது. ஒரே ஒரு வெற்றி உனக்கு போதாது, ஏனெனில் உண்மையான வெற்றியை புரிந்து கொள்ள தோல்விகள் அவசியம். நீ நம்பிக்கையற்ற நேரங்களில் என்னை விட்டு விலகி நடக்கிறாய். சில நேரம் கோபப்படுகிறாய், எனக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கிறாய். ஆனால் என் செல்லம், என் மீது கோபமாவது இருக்கிறது என்றால் நீ இன்னும் என்னை நினைக்கிறாய் என்பதற்கே அடையாளம். அதுவே என் திருப்தி. உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்பதால் வருந்துகிறாய். ஆனால் நீ கேட்டதை நான் தராதது உனக்கே நல்லதற்காகத்தான். நான் தரும் நேரம் உண்மையான நேரம். அது வரும். ஆனால் நீ என்னிடம் நம்பிக்கையுடன் இரு. உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உன் பயங்களை நான் உணர்கிறேன். ஆனால் எனது வேல் உனக்காக தயாராகவே இருக்கிறது. நீ தவறு செய்தாலும் நான் உன்னை தண்டிக்க வரவில்லை. எனது 6 முகங்களும் உன் வாழ்க்கையின் 6 திசைகளில் ஒளி கொடுக்கின்றன. தோழர்களே விலகினாலும், குடும்பமே புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் என் அருள் உன்னை விட்டு விலகாது. நீ என்னை நினைத்துப் பாருங்களேன், திருச்செந்தூரில் கடற்கரை நுழைவாயிலில் உன் இருண்ட நாட்களில் நான் எப்படி உன்னை அழைத்தேன் என்பதை. பாதை மாறினால் பயப்படாதே, சிரமம் வந்தால் தயங்காதே. ஏனெனில் நீ உன் பணியை செய் நேர்மையாக, பொறுமையுடன், அன்புடன். மற்றதை எனக்கு விட்டுவிடு. என் அருள் வழிகாட்டும். என் முன் வந்து நிற்கிறாய். என்னை ஒரு காட்சியாவது காண வேண்டும் என்று தவிக்கிறாய். தெரியுமா, உன் அந்த பாவம் இல்லாத பார்வைதான் என்னை ஆழமாகத் தொடுகிறது. உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை கடைசி வரை நினைவில் வைத்துக்கொள். செல்லமே, வாழ்க்கையை வெல்லும் முதன்மையான 2 ஆயுதங்கள் நம்பிக்கை, நிதானம். 2 உனக்குள் இருக்கின்றன. நான் இருக்கிறேன். நீ செல்வது வெற்றிக்கேதான். அருளைத் தேடு, ஆனால் அதற்காக வாலிபத்தில் சோர்ந்து போகாதே. உன் சாதனை என்னையும் பெருமைப்படச் செய்யட்டும். என் அருள் என்றென்றும் உன்னோடு இருக்கட்டும். என் வாழ்க்கையே போராட்டக் களமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய். எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். உனக்கு உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது. நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது இல்லை. முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும். உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. உன் முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள் என் செல்லமே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்து தானாக வேண்டும். யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் இந்த முருகப்பெருமான். எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும். ஆகவே இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன். பல முறை, ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசியுள்ளேன். உனக்கு வேண்டியதை நீ என்கிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இன்றைக்கு இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன். இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டது அல்லவா? அப்பொழுதே தெரிந்து கொள், புரிந்து கொள். நான் உன்னை தேடி தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை. உன் கோரிக்கைகள் முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றோ இதோ இப்பொழுதே சொல். என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான பல செயல்முறையை நான் வழி நடத்துவேன். அதையெல்லாம் எப்படி நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கானது நிச்சயமாக நடக்கும். யாம் இருக்க பயமே என்று உன்னிடம் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ஆகவே உன்னை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன். இதோ உன்னுடைய தேவைகள் எல்லாம் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயம் வந்தடையும். உன்னிடம் இதெல்லாம் என்றோ எப்போதும் நடக்கப் போவதில்லை. இதோ இப்பொழுதோ இன்றையே நடக்கப் போகிறது. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகிறது. வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும், ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. ஆம் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது, மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும்.